பூண்டை அப்பப்போ உரிச்சிங்க அப்படின்னா அதனுடைய டைம் நமக்கு வேஸ்ட் ஆகும். பூண்டை தண்ணீரில் சிறிது நேரம் ஊற வைத்து அதுக்கப்புறமா உரித்தீங்க அப்படின்னா எளிதில் உரித்திடலாம். மில்க் மேடு செய்து நம்ம சர்க்கரை பொங்கல் செய்தால் அதனுடைய சுவை மேலும் அதிகரிக்கும். எந்த அரிசியாக இருந்தாலும் அதை ஒரு 15 மினிட்ஸ் ஊற வைத்து அதுக்கப்புறமா நீங்கள் வேக வைத்தீங்க அப்படின்னா எரிபொருள் மிச்சமாகும், சீக்கிரம் வெந்துடும். பலகாரம் செய்த பிறகு மீதமாகும் அந்த எண்ணெயை வாழைக்காய், கருணைக்கிழங்கு வறுவல் இது போல் நீங்கள் செய்தீங்க அப்படின்னா அது மிகவும் சுவையாக இருக்கும். பாகற்காயில் உள்ள கசப்பு போக சிறிது உப்பு சேர்த்து பிசைந்து ஒரு 5 நிமிடம் வைத்து அதுக்கப்புறமா கழுவிட்டு சமைச்சிங்க அப்படின்னா அதனுடைய கசப்பு தன்மை குறைவாக இருக்கும். பித்தளை பாத்திரங்களை நம்ம புளி சேர்த்து தேய்ப்போம் இல்லையா, அப்போ நீங்கள் அதுக்கு பதிலாக எலுமிச்சை சாறை அந்த பவுடர் கூட சேர்ந்து தேய்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் பிசுக்கெல்லாம் மறைந்து பளபளப்பாக இருக்கும். வாழைக்காயை நறுக்கும் போது கரையாகும். இதை